இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எதையுமே நான் பார்க்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். என்னை தூக்கி விடுவதற்கு கூட ஒரு கரம் கூட இல்லாமல் என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய கரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு கரம் என்னோடு சேரும் என்று ஆவலோடு தேவ சமூகத்தில் போய் காத்து கிடக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதையில் நடக்கிறேன். ஆனாலும் சத்துருவானவன் பல தடைகளை கொண்டு போடுகிறானே, இதிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், என்னுடைய வலது கரம் உன்னை தாங்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய வலது கரம் உங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறதல்லவோ, அந்த தெய்வத்தை எத்தனை பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த தெய்வத்தோடு கரம் கொடுத்து எத்தனை பேர் நடக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரே நீர் மெய்யான தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன் என்று அவரை உண்மையாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆவியானவருடைய சமூகத்தில் தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் என் காரியத்தில் ஜெயம் வரவில்லையே, ஏன் இந்த மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிரச்சனைகளில் நடந்து கொண்டிருக்கிறது? இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று தேவனோடு பேசுகிற அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய காருண்யம் உன் குடும்பத்தில் வைக்கப்படுகிறது, என்னுடைய வலதுகரம் உன் குடும்பத்தில் வைக்கப்படுகிறது, நான் உன் குடும்பத்தை தாங்குவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்ருவானவன் புகுந்து கொண்டு குடும்பங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான், குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை கொடுத்து பிரிவினையை கொடுத்து கொண்டிருக்கிறான். குடும்பம் தாங்கப்படாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன், நான் அந்த குடும்பத்தில் உலாவப் போகிறேன். தெய்வம் ஒரு குடும்பத்தில் தங்கி தாபரிப்பாரேயானால் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய நுகக்கட்டுகள் உடைக்கப்படும், விரல் நீட்டுதல் உடைக்கப்படும், நிபச்சொல்கள் மாற்றப்படும், நடுவில் இருக்கக்கூடிய சத்துருவானவருடைய ஆதிக்கங்கள் அத்தனையும் மாற்றி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ண போகிறார். அவர் வாசம் பண்ணுவாரேயானால் தீங்கு உன் குடும்பத்தில் வருவதில்லை, பலவீனம் உன் குடும்பத்தில் வருவதில்லை. உன் குடும்பம் தழைத்து எழும்பும், நீ விருட்சமாய் வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தேவனுடைய வலது கரம் வைக்கப்படுகிறதோ அந்தந்த குடும்பங்கள் கர்த்தரை நோக்கி வளர ஆரம்பிக்க போகிறது. பேதுரு கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தார்.
பார்த்தபோது அவன் உலகத்தை நோக்கி பார்த்த வேளையில் கடலுக்குள் அமிழ்ந்து போக போனான். கர்த்தர் அவனுடைய வலது கரத்தை பிடித்து தூக்கி வெளியே எடுத்தது போல சில வேளைகளில் ஆண்டவரை நோக்கி நடக்கக்கூடிய நாம் சத்துருவானவனுடைய சத்தத்தை கேட்டு விழுந்து போகிறோம் அல்லவோ. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் உங்களை தூக்கி எடுத்து உங்களை மேலோக்கி எடுத்து இன்றைக்கும் அவருடைய கிருபையை தந்து நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்து போவதில்லை, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் மேன்மையாய் வைக்கப்படுவீர்கள் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கட்டும், ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகளுடைய மேலே, என் தொழிலின் மேலே, என் புருஷனார் மேலே, என் மனைவியின் மேலே, என்னுடைய சூழ்நிலைமையின் மேலே உம்முடைய வலதுகரம் வைக்கப்படட்டும்னு சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வலதுகரம் உங்கள் குடும்பத்தின் மேலே வைக்கப்படும். என்னுடைய வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்கி வழி நடத்துவேன். என்னுடைய வலதுகரத்தினால் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உனக்கு நான் கிரீடம் வைப்பேன். அந்த வலதுகரத்தை கொண்டு நான் அசாத்தியமான காரியங்களை செய்து காண்பிப்பேன். எந்த இடத்துல விழுந்து போனாயோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி காட்டுவதற்கு என்னுடைய வலதுகரம் உன்னை தூக்கும், என்னுடைய வலதுகரம் உன்னை பலப்படுத்தும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உம்முடைய வலதுகரம் தாங்கப்படட்டும். எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய வலதுகரம் பெரியவனாய் மாற்றுவதற்கு எங்களை உயர்த்தட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் உம்முடைய வலதுகரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தில் அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. உம்முடைய வலதுகரம் எங்களோடு கூட இருக்குமே. ஆனால் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தரையே நோக்கி ஓடுவதற்கு அது பிரயோஜனமாய் இருக்குமே ஆண்டவரே. அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதை மாறி போகாதபடிக்கு எங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கும்படியாய் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை நீர் பிடித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிடித்து அந்த பரம கானானாகிய பரலோக வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.